ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பெரிய சேனலில் வீடியோ போட்டலங்க சண்டைன்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு அண்ணா உன் மேலே தப்புனா அது முதல்ல சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னாங்க. நான் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். முதல்ல சொல்லியிருந்தா சாப்பிடாமல் போய் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தேவையில்லாமல் கேள்வி கேட்டு பசிக்கிற டைமில் எதுக்கு அது வாக்குவாதம் ஆகுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது, சில நல்லா வாயில் அசிங்கம் பேசிடுவேன். மெண்டல் மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறீங்களே. ஆனால் அந்த புள்ள வந்து ஒரு ஆண் நண்பரோட பேசியிருந்தா நீ கம்முன்னு இருந்திருப்பியான்னு. ஏன்டா சரி அப்படி பேசுனா என்னடா பண்ணணுங்கிற சொல்கிறா. ஒரு ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன். ஒரு 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் ஒரு ஆம்பளை தனியாக எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடலாம். பொம்பளைனாலும் போயிட்டு வர முடியுமா? தனியாக ஒரு பொம்பளை தனியாக 12 மணிக்கு எங்கே வேணாலும் போயிட்டு வர முடியுமா? ரெண்டாவது, ஒரு அட்ரஸ் கேட்டால் கூட ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போய் ஒரு அட்ரஸ் வந்து எவனாச்சும் கேட்டானா கூட அதுக்கு பதில் சொன்னால் கூட இந்த உலகம் என்ன நினைக்குது சொல்லு. ஒரு பையன் வந்து அட்ரஸ் கேட்குறான், இந்த மாதிரி அக்கா எங்கக்கா இந்த அட்ரஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொன்னால் கூட இந்த உலகம் என்னடா நினைக்கிது? ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசுனா, இதே பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினாலும் பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசினாலும் யாரடா இந்த உலகம் தப்பாக நினைக்கும் சொல்கிறா? பசங்களை நினைக்குமா? இப்போ ஆம்பளையில் இந்த பொம்பளையில் நினைக்குமா? கிறுக்கு இது மாதிரி கமெண்ட் பண்ணிவிட்டு நல்ல வாயில் அசிங்கம் வருதுங்க. ஒருத்தால கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். மயிரை பிடிக்கிட்டு போ வந்து நீ கமெண்ட் நொட்டுறையா நானும் பார்க்குறேன். கேட்டால் ஒரு இது கேட்டோம்னா ஒரு நார்மலாக சொல்லணும். ஒரு பொண்ணு பையன்கிட்ட போய் பேசுனா நீ என்ன பண்ணுவ? அதுக்கு என்னடா பண்ணு? உலகம் என்னடா நான் அதை சொல்கிறேன். உலகம் நான் நினைக்கிறது கூட ஒரு பொண்ணு பையன்கிட்ட போய் பேசுனா உலகம் யாரடா தப்பு சொல்லு? அதை சொல்லுங்கடா. பையனை சொல்லுமா பொண்ணை சொல்லுமா? அதுக்கு பதில் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறேன். தப்பாக பேசியிருந்தா சொல்ல. நார்மலாக ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு உதவி கேட்டதுக்கு அதை வந்து கோவப்பட்டு சண்டை போடுறேன். நான் அதையே வீடியோ எடுத்து அதில் சொன்னேன் நான் இந்த மாதிரிங்க அப்படின்ட்டு. வெறும் புடுங்கி மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பொண்ணு போய் ஆம்பளைகிட்ட உதவி கேட்குறக்கும் ஒரு ஆம்பளை வந்து பொண்ணுக்கிட்ட உதவி கேட்குறக்கும் வித்தியாசம் இல்லையாடா? முட்டைகளா கேரகம் பிடிச்சவனுங்கள என்ன சொல்ல வரனே தெரியாமல் சும்மா வந்துட்டு காயத்ரி ஒரு ஆம்பளைகிட்ட பேசியிருந்தா நீ என்ன வேணும் கிறுக்கு கூதி மாதிரி. ஒரு பொம்பளை போய் ஒரு ஆம்பளைகிட்ட உதவி கேட்குறக்கும் ஆம்பளை வந்து ஒரு பொம்பளைகிட்ட உதவி கேட்குறக்கும் வித்தியாசம் இல்லையா? இப்போ நான் வீடு பிடிச்சி கொடுன்னு ஒரு பொம்பளைகிட்ட போய் கேட்குறேன், இது மாதிரி பிடிச்சி கொடுங்கன்னு ஒரு பெண்ணுக்கிட்ட கேட்குறேன், ஒரு பொண்ணுக்கிட்ட. அதுக்கும் ஒரு பொண்ணு தனியாக போய் இந்த மாதிரி ஆம்பளைகிட்ட போய் புருஷன் இருக்கீல பொண்ணு போய் இந்த மாதிரி எனக்கு வீடு பிடிச்சி கொடுங்கன்னு ஒரு ஆம்பளைகிட்ட கேட்டால் அது என்ன நினைப்பாங்க? எதையுமா வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியலன்னா பொச்சை இரவை கட்டிட்டு மூடிட்டு இருக்கணும். புரியுதா? புரியாமல் மறுபடியும் லூஸுக்கு கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இன்னும் நாராக கிழிச்சு தொங்க விடுவேன் நான். பார்த்துக்கோ. இதுலேயும் வந்து லூஸ் கூதி மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவையும் பார்த்துட்டு மறுபடியும் வந்து லூஸ் கூதி மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டு கிழின்னு கிழிச்சு நாரை தொங்க விட்றோன்னா பார்க்குறையில நீ பண்ணி